ஒவ்வொரு வாக்குல மேல ஒவ்வொரு மேலும் உங்களுடைய அபிஷேகம் வல்லமை குருவையினால என்னுடைய சோதர ஒரு மோசை போல எழும்ப தாவீதை போல எழும்ப என்னுடைய மக்கள் எழுப்பி பிரகாசிக்கிற பூமியில தேவனை உறுதி செய்ய கத்த வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணுமா நாங்கள் செபிக்கிறையா. பட்டணங்களில தேசங்களில என்னுடைய வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்படும்படி எந்த பிரகாசி ஒரு ஒளி வந்ததே சொன்னீங்களையா. போகிற இடத்துல கத்தோடைய ஒளி வல்லமை வேண்டுமா நாங்கள் செபிக்கிறையா. தேசங்களில பட்டணங்களில கிராமங்களில அவங்க மூலமாக அநேக அற்புத அடையாளத்தை நீ செய்து வந்தீங்களப்பா. என்ன காட்டிலும் நீங்க செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. என்னுடைய சின்னமித்த யாரு போவான்னு சொன்னீங்களையா. உலகம் எங்க சுசித்தாரீர்கள் அப்போது என்னுடைய முடிவு வரும் என்று சொன்னீங்களையா. என்னுடைய அப்படி முடிவுக்காக தேவராஜ்யத்துக்காக என்னமா பண்ணுவே அதிகமா அப்படி வல்லமை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து இது மூலியமாக அநேக காரியம் செய்யப்படி இன்னும் ஒரு விசேஷமான மகிமை விசேஷமான பிரசன்னம் விசேஷமான வல்லமை ஒவ்வொரு வேண்டுமான ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க. எடுத்து ஒவ்வொரு காசை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை மேம்படுத்துவோம். கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவதாக நம்முடைய ரெவரண்ட் ஸ்தோத்திரம் வின்சென்ட் பால் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி இல்லை, எங்களை பார்த்துருக்கீங்க. நீங்கள் இந்த பக்கம். கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தர் நீங்களே எந்திரிச்சு கொடுவாங்க. ஆமென். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பக்கம் ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நீங்கள் சிறுபிள்ளை அறியாதவர்கள் என்று சொல்லக்கூடாது. நான் உன்னை அனுப்புகிறதான எல்லாரிடத்திலும் எல்லா மக்களிடத்திலும் நீ கண்டிப்பாக செல்ல வேண்டும். நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் பேசுவாய். உனக்கு கட்டளையிடுகிற எல்லா உபதேசங்களையும் சத்தியங்களையும் வார்த்தைகளையும் நீ பேசுவாயாக. தொடர்ந்து. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம். உன்னை பாதுகாக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமது கரத்தை நீட்டி தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு உங்கள் வாயை இப்பொழுது கர்த்தர் தொட்டிருக்கிறார். உங்கள் சிரசை தொட்டிருக்கிறார். இதோ என் வார்த்தையை உன் வாயிலே நான் வைத்தேன் என்று சொல்லுகிறார். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினத்துல ஜாதிகளின் மேலும் எல்லா ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தி உன்னை நான் அபிஷேகித்து பிரதிஷ்டை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கரங்களை கேட்டு ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உங்களுக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய உத்தரவாதமான வார்த்தை. இவைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தேவ ஊழியர்களுடைய செனாடுடைய ஸ்தோத்திரம் அன்பின் வேண்டுகோள். ஆமென் சொல்லுங்க எல்லாரும் சத்தம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சான்றிதழை வழங்கும்படி முதலாவதாக வின்சென்ட் பால் அவர்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கூறோம். ஸ்தோத்திரம். வின்சென்ட் பால் அவர்களுக்கு இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. எல்லாரும் கரங்களை. ஆமென். இன்று முதல் அவருடைய 8 சபைகளுக்கு சீனியர் பாஸ்டராக ரெவரண்டாக தேவனுடைய பணியை செய்யும்படியாக ஒரு ஸ்தோத்திரம் சென்டர் பாஸ்டராக இருந்து செயல்பட்டு தேவ சபையை இன்னும் பெருக செய்வார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம். அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி அந்த பேக் எடுங்க. கர்த்தர் நல்லவர். அவர்கள் இன்று முதல் சபையின் மேய்ப்பராக பாஸ்டராக இன்று முதல் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த சான்றிதழ் அளிக்கும்படி முன்னாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். கரங்களை தட்டி ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவர்களுடைய 8 சபைகளுக்கும் உதவி போதகராக இன்றைய முதல் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். அப்படி இந்த பக்கம் இருங்க. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. 8 பேர் இந்த பக்கம் வந்துருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்து நம்முடைய வாங்க கர்த்தர் அருமையான ஜேம்ஸ் தனராசன் அவர்களுக்கு சுவிசேஷகர் பட்டம் இன்று முதல் அளிக்கப்படுகிறது. ஒரு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் அறிமுகப்படுத்தப்பட்டவர் பாஸ்டர் மேத்யூ, பாஸ்டர் ஜாக்சன், சுவிசேஷகர் பீட்டர் அவர்கள் தான் இவரை அறிமுகப்படுத்தினாங்க. நல்ல ஊழியம் செய்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த காரியங்கள் எல்லாம் ஜெபித்து இன்றைக்கு அபிஷேக பட்டம் பெறுகிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து நம்முடைய பாஸ்டர் விக்டர் வீரமணி அவர்களுக்கு ஒரு சிறப்பு பட்டம் கொடுக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் எல்லா கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. அவர் இதுக்கு முன்னாடி 2 பட்டம் வாங்கியிருக்கிறாரு. இது 3வது பட்டம். அவர் 3 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய ஊழியத்தை பாராட்டி நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. நல்லவர். எல்லாரும் உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். லெசிஜான் வாங்க. பின்னாடி இருக்குங்க பாருங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஆமென். அல்லேலூயா. நல்ல சிறந்த மொழிபெயர்ப்பாளர். கடந்த நாட்களில் ஒரு மொழிபெயர்த்த எல்லா வார்த்தைகளும் ஸ்தோத்திரம் நம்முடைய ட்ரூகா டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது. அதற்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நல்ல ஊழியம் செய்கிற சகோதரி பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் அருமையான ஜோசப் சரவணன் அவர்கள் சபையில் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆமென். ஒரு அல்லையே சொல்லுங்க. பாஸ்டர் ரூத் ருக்மணி அவர்கள் அவங்க சபையில் அவங்க பையனை ஊழியத்துக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. அதுபோல் பாஸ்டர் ஸ்தோத்திரம் அருமையான ஜெபமணி ஐயா அவர்கள் அவருடைய உடன் போதகர்களை அருமையான ஸ்தோத்திர எபினேசர் ஐயாவையும் அவங்க குடும்பத்தில் 3 பேரை உருவாக்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுபோல ஸ்தோத்திரம் பேராயர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் அவர்களுடைய சபையில் 3 பேரை உடன் ஊழியராக உருவாக்கி இருக்கிறாங்க. அதுபோல ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஜோசப் சரவணன் அவர்கள் இந்த சபையை உருவாக்குனாங்க. இந்த சபையில் அவங்க உடன் போதகராக இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மலையாள மக்களுக்கும் அவங்க மூலமாக என்ன செய்தி போய் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் இன்றைக்கு ஊழியராக அபிஷேக பட்டம் பெறுகிறார்கள். எல்லாரும் ஆமென். கரங்களை தட்டி அப்படி தெரிஞ்சுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமாம், ஆமாம். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கருவையாய் தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும், மகிமையாய் நடத்த வேண்டும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும். இவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்வார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இவர்கள் சிறந்த ஊழியத்தை செய்வார்கள். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு சரணத்தை பாடுவோம். அதற்கு பின்பு ஜெபித்து அடுத்து நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த மாதிரி தினந்தோறும் நடக்காது. எப்பமாவது ஒரு முறை தான் கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. மென்மையான மேய்ப்பர் அப்போஸ்தலர் சுவிசேஷகர், மென்மையான மேய்ப்பர் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர், போதக ஊழியர் உடன் ஊழியரும், போதக ஊழியர் உடன் ஊழியரும் ஒன்றாய் கூடி தேவனை துதிப்போம், ஒன்றாய் கூடி தேவனை துதிப்போம். ஊழியரே தேவ ஊழியரே, ஊழியரே ஊழியரே இயேசுவின் ஊழியரே, ஊழியரே தேவ ஊழியரே, ஊழியரே ஊழியரே இயேசுவின் ஊழியரே. வந்து போங்கள், கண்டால் பாருங்கள்,
போற்றுவோம், இயேசுவை துதித்து உயர்த்தி போற்றுவோம். வல்லமை வரங்களால் நம்மை நிறைப்பார், வல்லமை வரங்களால் நம்மை நிறைப்பார். ஊழியரே, தேவ ஊழியரே, ஊழியரே, இயேசுவின் ஊழியரே, ஊழியரே, தேவ ஊழியரே, ஊழியரே, இயேசுவின் ஊழியரே. ஒன்று கூடுங்கள், ஒன்றாய் பாடுங்கள், ஒன்று கூடுங்கள், ஒன்றாய் பாடுங்கள். ஹல்லேலூயா. அருமையான நம்முடைய வின்சென்ட் பாலை அவர்கள் 8 சபைகளை உருவாக்கி இருக்கிறார். ஏன் கூட எல்லா மாவட்டத்திலையும் ஊழியம் செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஊழியம் செய்யறாரு. கடந்த நாட்களில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு ஆண்டவருடைய பணியை செய்தோம். 2வது அவர் எல்லா மாவட்டத்திலையும் ஊழியம் செய்யறதுக்கு பொறுப்பு வச்சிருக்கிறாரு, சீட்டு வச்சிருக்கிறார். இல்லையா? எல்லா மாவட்டத்திலும் ஆண்டவருடைய பணியை செய்கிறார். அவருக்கு சிறப்பு முனைவர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாவை அவர்களை ஆசீர்வதிக்கணும். ஆர்ச் பிஷப் நம்முடைய ஐயா அவர்கள் வருவாங்க. ஆர்ச் பிஷப் ரோபனையா வருவாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். 4 பேரும் இந்த சிறப்பு பட்டத்தை அளிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்வோம். அந்த பரிசு ஸ்தோத்திரம் ரோல் எல்லாரும் கைப்பிடிங்க, எல்லாரும் கைப்பிடிங்க. ஆமென். ஹல்லேலூயா. கைப்பிடிங்க, கைப்பிடிங்க. வாங்க வாங்க வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் சிறப்பாய் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எல்லாரும் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவன் மகிமைப்படுவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும், மகிமைப்படட்டும். ஆண்டவருக்கே மகிமை. ஆமென். உட்காருங்க. வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பான ஊழியத்தை செய்து மேலும் மேலும் தேவனுடைய கிரீடத்தை, தேவனுடைய ஸ்தோத்திரம் விருதுகளை, ஸ்தோத்திரம் பட்டங்களை நீங்கள் வாங்கி ஆண்டவருடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் கர்த்தர் நல்லவர். ஆமென். இவர்கள் எல்லாரையும் தேவன் தொடர்ந்து மகிமையாய் ஆசீர்வதிக்கணும், அவர்கள் ஊழியங்கள் சிறப்பாக இருக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கும்படி நம்முடைய குடியாத்தம் பாஸ்டர் ஃபெலோஷிப்பினுடைய லீடர் முன்னாடி வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆர்டினேஷன் சிறப்பாக முடிந்தது. தேவன் அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கணும். குடியாத்தம் பாஸ்டர் ஃபெலோஷிப்பினுடைய தலைவர் ஸ்தோத்திரம் உண்மையான மானிசாலையம். நல்ல தகப்பனே, உடைய நாமத்துக்கு மகிமைக்காக ஏறெடுக்கிற கர்த்தாவே, இந்த அற்புதமான ஆண்டவரே, மத்தியான வேலையில் கூட தேவரீர் ஊழியர்களாய் ஒன்று கூடி இப்படி ஆண்டவரே ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஸ்தலத்தில் உடைய வல்லமை இறங்குவதாக. எல்லாம் சோத்தரிப்போமா? ஆண்டவரே, அப்பா, தேவதாசர்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டு இந்த இடத்துல ஆண்டவரை ஆராதித்து இந்த ஆராதனையில தேவன் நீர் பிரியமாய் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஊழியத்துல வல்லமையாய் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, இப்பொழுது கூட கர்த்தாவே வின்சென்ட் பால் ஐயா அவருடைய ஊழியர்களிலே கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம், கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. தேவனால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. தேவனே, மனிதனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, அருமையான ராஜையா ஆண்டவரே, பொறுப்பேற்று நடத்துகிற ஆண்டவரே எல்லா கூட்டங்களிலும் மாதம் நடக்கிற இந்த கூட்டங்களிலே கர்த்தர் தாமே மகிமையான காரியங்களை செய்து வருகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட வந்து கர்த்தாவே இந்த ஆண்டவரே ஜெப கூட்டத்தில் கலந்து செல்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் பெரிய ஒரு அற்புத அதிசயம் நடப்பதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்தோம் போனோம் என்றல்ல, கர்த்தர் பெரிய மாற்றங்களை அநேக திருச்சபைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர். அநேக ஆண்டவரே உலக மக்களுடைய மனக்கண்களை திறந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆமாப்பா,
இந்த நாளிலே கூட கர்த்தர் தாமே இன்னும் ஆண்டவரே சிறப்பா இந்த கூட்டங்கள் நடைபெற இன்னும் அநேக ஊழியர்களை உருவாக்குகிற தேவ ஊழியர் ஐக்கியமாய் இது காணப்பட கர்த்தர் பெரியவிதமாய் ஆசீர்வதித்து இன்னும் அநேகரை ஆண்டவரே இந்த ஐக்கியத்தில் இணைத்து வழிநடத்தும்படி கணக்கில் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நேரத்தை பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நேசரின் பாதத்தில் ஒரு மாலை என்று சொல்லி ஒரு கூட்டம் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி மீட்டிங் நடத்துகிறார்கள். அதிலே வந்து கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த துண்டு பிரதி வாங்கிக்காங்க, கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னும் ஒரு நாள் நம்ம கொஞ்ச நேரம் என்ன செய்கிறோம், தேவ சமூகத்தில் அதிகமாக இருந்து ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். யாரும் கொஞ்சம் அன்ஈஸியாக நினைக்க வேண்டாம். மிஷினரிகளை விட நம்ம பாக்கியவான்கள். தேவன் நம்மை சரியான பட்டணத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே வின்சென்ட் பாலையா அவர்கள் தான் இந்த ஐக்கியத்தில் செய்தி கொடுக்கறதுக்காக நியமிக்கப்பட்டாங்க. 3 மாதங்களுக்கு முன்பு, 4 மாதங்களுக்கு முன்பு. அப்படி யோசிக்கும் போது இதில் பட்டமளிப்பு கொடுக்குறோம், நீங்களும் பெற்றுக்கொள்ள விரும்பினால் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் மனமும் வந்து இந்த நாட்களிலே பட்டமளிப்பு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். அதற்கு முன்பு நம்முடைய ரெவரண்ட் டாக்டர் ஜோசப் சரவணன் அவர்கள் வந்து அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுவாங்க. பரிசுத்தவான்கள், சீனியர் பரிசுத்தவான்களுக்கு சால்வை அணிவித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. எல்லா கரங்களை தட்டி அதனை மகிமைப்படுத்துவோம். இரவு 3 நாள் ஓயாது இந்த இடத்தை சரி செய்து சரி நம்முடைய இந்த ஃபெல்லோஷிப்பினுடைய ஸ்தோத்திரம் ஜெனரல் செக்ரட்டரி, தேசிய துணை பொதுச் செயலாளர் மங்கராஜையா அவர்களுக்கு சால்வை அணிவித்து கனப்படுத்தும்படியாக ஐயா அவர்கள் விரும்புகிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. ஆமை. கர்த்தர் ஐயா அவர்களுடைய ஜெபத்தினாலும் உதவினாலும் அநேக சபைகளை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் தொடர்ந்து நடத்துவாராக. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் டேவிட் பாண்டினையா, நம்முடைய செனாடு உடைய துணைத் தலைவர் பிஷப் டாக்டர் டேவிட் பாண்டினையா அவர்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நம்முடைய செய்தியாளர் வின்சென்ட் பாலையா அவர்கள், மங்கள ஐயா அவர்கள், நம்முடைய கௌரவ தலைவர் அருமையான பிற டாக்டர் வேதராஜ் ஐயா அவர்கள். எல்லாரும் கரங்களை காட்டி நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், அவன் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அடுத்து ஸ்தோத்திரம் வின்சென்ட் பாலையா அவர்கள், வின்சென்ட் பாலையா அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல ஜெபம் நடக்க போகுது, எந்த இடத்துல செய்தி கொடுக்க போகணும் அவருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தரே இந்த இடத்தை நியமித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களை கனம் பண்ணும்படியாய் ஜோசப் ஐயா அவர்கள் மூலமாக இன்றைக்கு இங்கே வாங்க, கொஞ்சம் கீழே இறங்க. நம்முடைய தேசத்தினுடைய கட்சியின் தலைவர், நம்முடைய ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தாபனத்துடைய ஆட்சி பிஷப், அருமையான நம்முடைய மதிப்பிற்கும் கணத்திற்கும் உடைய சீனியர் பேராயர், அதற்கு ஸ்தோத்திரம் மார்ட்டின் ஐயா அவர்கள். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தருவோம். அவர்களை மாதிரி நான்லாம் இருப்பேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் அவர்களை சிறப்பாக கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. அதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் தொடர்ந்து கிருபை செய்வாராக, உதவி செய்வாராக. நம்முடைய ஸ்தோத்திரம். வாங்க வாங்க. நம்முடைய அனங்காபுத்தூர் ஊழியரைக்கு தலைவர் பேராயர் அவர்களை நாம் வருவோம். நானும் ஆசாமாவும் உள்ளூட்டுக்காரங்க, எங்களுக்கெல்லாம் தேவையில்லை. அல்லையா, நாங்கள் உள்ளூட்டுக்காரங்க, எங்களுக்கு ஆசாமாவுக்கு எனக்கு தேவையில்லை. ஆமென்.
இருக்கா, அப்போ அவங்களுக்கு போட்டுருவோம். வாசமா வாங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், அவருக்கு போட்டுருவோம். ஆமென், வாங்க வாங்க. அப்படி முத அங்க தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முத பெஞ்சமின் போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அடுத்து பாருங்க, நம்முடைய ஆர்ச் பிஷப் ரூபன் ஐயா அவர்கள் எனக்காக கொதிச்சு எழுந்துருவார். யாராவது என்ன பேசிட்டா விட மாட்டேன், எங்க ஐயாவை எப்படி பேசுவீங்க அப்படின்னு. ரொம்ப நல்ல தேவ மனிதர். எங்கள் அம்மா இறந்த அன்னைக்கு பாட்டு அவரும் ஜாக்சன் ஐயாவும் பீட்டர் ஐயாவும் கலக்கிட்டாங்க. காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் பாட்டு. அது ரொம்ப சந்தோஷம். அது நல்லவர். ஆமென். அதை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, கிருபை கூட இருப்பதாக. நாம் எல்லாரும் எழுந்து இன்று ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்காக காணிக்கை சேகரிப்போம். ஹல்லேலூயா. எனக்கும் ஆமென். சகோதரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஒரு பாடல் பாடுகிற போது ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு காணிக்கை படைப்போம். ஸ்தோத்திரம். எண்ணி முடியா அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் எண்ணி முடியா அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா, இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உனக்கது ஈடாகுமா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றினதை எண்ணி பாடுவேன். சேவைகளால் நான் தீர்த்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கினதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றினதை எண்ணி பாடுவேன். தனிமைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் சுமந்ததை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா, குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உனக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள்
எண்ணி முடியா அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஸ்தோத்திரம். படித்த காணிக்கைக்காக எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். எல்லாரும் காணிக்கை போடணும், எல்லாரும் தசம பாகம் போடணும், எல்லாரும் பொறுத்தனை காணிக்கை போடணும் அப்படின்னு நல்ல ஜெபம் பண்ணுங்க. காணிக்கை மட்டும் நம்ம சபைகளில் ரொம்ப குறைவாக இருக்கிறது. எல்லா குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் எல்லாரும் அதில் உண்மையாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்யணும். எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். நம்முடைய மத்தியிலே ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஸ்தோத்திரம் ருக்மணி அம்மா முன்னாடி வந்து காணிக்கைக்காக விசேஷித்து ஜபத்தை ஏறெடுப்பாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு சபையை கட்டி அந்த சபைக்கு பவுண்டர் சேர்மன் இருக்காங்க. கடந்த நாட்களில் அவங்க சபையை பிரதிஷ்டை பண்ணி கல்வெட்டு வச்சு கத்தரை ஆசீர்வதிச்சாங்க. பூரணமாக முடிச்சாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சகர் இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உமக்கென்று பிரித்தெடுத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் நீ பிரியமாய் இருக்கிறேன் என்று எழுதி கொடுத்துட்டீங்க அப்பா. ஆண்டவரே நீ பிரியமாய் இருக்கிறவர்கள் எல்லாம் நாங்கள் ஆண்டவரே எங்களால் இயன்றதை உமக்கு கொடுத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு கரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே கொடுத்தது நிமித்தம் ஆமைக்கு குலுக்கி சரிஞ்சு விழும்படியாய் என் தேவன் அவர் கொடுத்த வல்லவராய் இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கொடுத்த இந்த காணிக்கை கொடுத்த இந்த நன்மை ஆண்டவரே சோத்திரம் ஊழியத்துக்கு பயன்படுத்தும் போது உங்களோட மகிமை அவர்கள் வீட்டிலே விளங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பயன்படுத்த ஆண்டவரே சோத்திரம் எவ்வளவு ஊழியம் எவ்வளவு தேவைகள் இருக்கோ அவ்வளவுக்கு அந்த பணம் பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த காணிக்கை பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தில் தண்ணீரும் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த காணிக்கையில நம்மளோட கரத்தை வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கொடுத்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. நீ கொடுத்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே இன்று புறப்பட்டு போகும்போது உத்தம ஆசீர்வாதத்தோடு எதிர்கொண்டு வந்து இவர்களை ஆசீர்வதிக்க போகிறவரே எங்களை ஆசீர்வதிக்க போகிறவரே உமக்கு நன்றி செலுத்தோம் நன்றி செலுத்தோம். தொடர்ந்து நடத்துங்கப்பா. எங்களை காத்து பண்ணுங்கப்பா. துதிகள மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபத்தை மிகுந்த தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் பிதாவே. கரங்களை திருச்சாகமாக ஆமென். நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சத்தமாய் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்பொழுது ரெவரண்ட் டாக்டர் வின்சென்ட் பால் அவர்கள் கர்த்தருடைய செய்தி கொண்டு வருவாங்க. சில நிமிடங்கள் நாம செய்தி கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்டிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தயவான வேலைக்காக, அவர் கொடுத்த கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரமேஸ்வரன் மத்தியிலே ஒரு ஜெபத்தை சகோதரி எஸ்தர் ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து நாம் மகிமைப்படுத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
நம்ம கண்களை மூடி ஒரே ஒரு வார்த்தையை மாற்றும். ஏசாயா 65:16 அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரல் இந்த நாளிலே கூட தகப்பன் உம்முடைய வார்த்தையின் நீ இந்த நாளிலிருந்து சகலவற்றையும் புதிதாய் சிருஷ்டிப்பதற்காய் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போனதுக்காய் நன்றி. இனி சகலமும் உமக்குள்ளே அப்பா புதிதாய் இருக்கிறதுக்காய் கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. இடுக்கண்கள் மறைந்து போனதுக்காய் நன்றி ஆண்டவரே. இனி துக்கமும் கவலையும் இல்லாதபடி தேவனுடைய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து புறப்பட்டு இதோ உம்முடைய ஜனத்தின் மீது அப்பா நிறைவாய் நிறைகிறதுக்காய் கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செயல்படுவது போல இனி பூமியிலும் உம்முடைய சித்தம் செயல்படத்தக்கதாக நீர் உம்முடைய ஊழியக்காரர் மேலும் உம்முடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த நாள் அதன் துவக்கமாய் இருப்பதாக கர்த்தாவே. இந்த புதிய நாளின் துவக்கம் இதோ பரத்திலிருந்து புறப்படுகிற அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டதாய் அப்பா கரையில்லாத அப்பா கபடம் இல்லாத ஆண்டவரே ஒரு புதிய சந்ததி. அது கர்த்தருடைய சந்ததியாய், அது கிறிஸ்துவின் சாயலை உடைய சந்ததியாய், அது பரலோகத்தின் சந்ததியாய், அது பரிசுத்த சந்ததியாய் அப்பா உமக்காக எழும்புகிற சந்ததியாய் அது எழும்பட்டும் கர்த்தாவே. அப்பா இதோ விதைகள் உமக்காக விதைக்கப்பட்ட நீதியின் விதைகள் நீதியின் விருட்சங்களாய் எழும்பத்தக்கதாக இனி அது தகப்பனே மறைந்திருக்காதபடி அப்பா இது இந்த பூமியிலே இருந்து வெளிப்படத்தக்கதாக தேவரீர் உம்முடைய கண்கள் இதோ அந்த விதைகள் மீது பதிந்திருப்பதாக, உம்முடைய ஜனங்கள் மீது பதிந்திருப்பதாக, உம்முடைய ஊழியக்காரர் என்றும் உம்முடைய ஊழியக்காரர்கள் என்றும் நீர் பிரதிஷ்டை பண்ணின உம்முடைய பிள்ளைகளின் மீது பதிந்திருப்பதாக. தேவனுடைய அக்கினி பரத்திலிருந்து இறங்கி இதோ பரிபூரணமாய் உம்முடைய ஜனத்தை நிறைப்பதாக கர்த்தாவே. இதோ இருதயங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக, கண்கள் சுத்திகரிக்கப்படுவதாக அப்பா. இதோ செவிகள் திறப்பதாக கர்த்தாவே. கல்லான இருதயங்கள் இனி சதையாய் மாறுவதாக கர்த்தாவே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று இதோ உம்முடைய சத்தம் மாத்திரமே, உம்மை உயர்த்தும் துதி மாத்திரமே